ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி நாங்க வாங்கியிருக்க ஒரு 15 லேக்ஸ் லோன எப்படி ஒரு 3 இயர்ஸ்ல அடைக்க போறோம். அதுக்கான எங்களோட பிளான் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட பார்ட் 2 மாரி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட்டுமே எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா, உங்களால சீக்கிரமா உங்களோட கடன்கள முடிக்க முடியும். நீங்க இல்ல ஏதாவது ஒரு குறிக்கோளுக்காக நீங்க பணம் சேர்க்குறீங்க அப்படின்னாலுமே, இந்த 10 பாயிண்ட்டுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஸ் அ பேங்கரா இந்த 10 டிப்ஸையும் நான் எல்லாருக்கும் கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுவேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் பர்ச்சேஸஸ வந்து ஸ்டாப் பண்ணணும். ஈஸியர் செட் தேன் டன் அப்படின்னு தான் அத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஹால்ல வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் மாத்தணும், ஒரு கர்டைன் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 7 டேஸ் டைம் கொடுக்கணும் நானு. 7 டேஸ் கழிச்சும் அந்த கர்டைன் நான் மாத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, அதுக்கப்புறமா அத நான் வாங்கலாம். அந்த மாரி ஒவ்வொரு பொருளுக்குமே அந்த மாரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் விட முக்கியமானது பட்ஜெட் எழுதுங்க. பட்ஜெட் வந்து நீங்க பென்ல எழுதினாலும் சரி, இல்ல வந்துட்டு எக்ஸல் ஷீட்ல என்ன மாரி போடுவீங்கனாலும் சரி. எக்ஸல் ஷீட்ல எப்படி போடணுங்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும். ஸோ அந்த பட்ஜெட் எழுதிட்டு, அந்த பட்ஜெட்குள்ள அந்த இப்போ ரீசார்ஜுக்கு வந்து 300 போட்டேன்னா, அந்த 300க்குள்ள தான் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா ரீசார்ஜ் பண்ணாத மாரி பார்த்துக்கணும். இது வந்து எல்லா கேட்டகரிக்கும் சொல்லலாம். இதே மாரி நீங்க நீட்ஸ், வாண்ட்ஸ்ன்னு பிரிச்சும் நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு வர வருமானத்துக்குள்ள நம்மளால ஒரு அளவுக்கு தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். லோன்ல எடுத்து கட்ட முடியும். எல்லாருக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத செலவுகள்னு கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வேணும்னு நெனச்சு செலவு பண்ணாம செலவு பண்றதுன்னு கிடையாது. நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் நெறையா வரும். நம்மளோட இன்கம்ம கொஞ்சம் குறிப்பா இந்த மாரி லோன் ரீபேமெண்ட் பண்ற டைம்ல மோஸ்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு ஜாப் எடுத்துக்கோங்க. அந்த மாரி தான். இதுக்கு நீங்க வந்து Indeed அப்படிங்கிற ஆப்ல போயிட்டு நீங்க நெறைய ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணலாம். பார்ட் டைம் பார்க்குறது, இல்ல வந்து ஈவன் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட அக்கா வந்து டியூஷன்லாம் எடுத்தாங்க. அவங்க படிச்சுட்டு இருந்த டைம்ல. அது வந்து ஒரு சின்ன இன்கம் குடுத்தது. ஸோ அந்த மாரி நீங்க எதுவும் ட்ரை பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு ரூ. 100 இருந்தா கூட அது வந்து உங்க லோன் அடைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஏன் இத சொல்றேன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுனா நீங்க வந்து உங்களுக்கு மாசம் எவ்வளோ செலவாகுதோ, அதுல 3 மடங்கோ, 6 மடங்கோ எடுத்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த டைம்ல, இந்த லோன் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய டைம்ல, அவ்வளோ எடுத்து வைக்க முடியல அப்படின்னாலும், ஒரு 1 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் 1 மாசத்துக்கு நீங்க உங்களுக்கு வந்து மளிகை சாமான், காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 உங்களுக்கு செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அந்த 25,000 மட்டுமாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எமர்ஜென்சியா ஏதாவது செலவு வருது. ஏதாவது காருக்கு டயர் மாத்தணும். இல்ல வந்து ஏதாவது ஒரு செலவு திடீர்னு வருதுன்னா, நீங்க லோன் ரீபேமெண்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, அது லோன் ரீபேமெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா லோன் ரீபேமெண்ட் பண்ணலான்னு வச்சிருக்க பணத்த எடுத்து, நீங்க இதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்காது. எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து எடுத்து நீங்க செலவு பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது எல்லா ஒகேஷனுக்கும், எல்லா ஃபங்ஷனுக்கும் ட்ரெஸ் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம நாட்டுல வந்துட்டு எல்லாரும் மைண்ட்ல வந்து திணிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கணும். பர்த்டே, ஆனிவர்சரி, தீபாவளி, பொங்கல், ஏகப்பட்ட ஃபங்ஷன்ஸ். நம்ம கல்யாணத்துக்கு போனா, ரிசப்ஷனுக்கு போனா ரொம்ப தூரத்து ரிலேஷனா இருந்தா கூட வாங்கணும். பட் அந்த மாரி கிடையாது. நம்மளுக்கு வந்து என்ன ப்ரையாரிட்டிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நீங்க ட்ரெஸ்ஸே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. என்னாலயும் அப்படி இருக்க முடியாது. இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, ஜூன் 28 அன்னைக்கு எடுத்தது. எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. நான் 8த் வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்க வந்து ட்ரெஸ் எதுவும் வாங்கல. நான் என் ஹஸ்பண்டுக்கு எந்த கிஃப்ட்டும் குடுக்கல. அவரும் எனக்கு குடுக்கல. நாங்க லஞ்சுக்கு வெளில போய் சாப்பிட்டு வந்தோம். ஒரு ₹1000 ஆனுச்சு. அதோட எங்க செலவுகள் முடிஞ்சது. இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க வந்து அந்த அந்த ஒரு 3000, 4000 ஆயிருக்கும். ட்ரெஸ்ஸு, கிஃப்ட் அதெல்லாம் வாங்கினது கூட கூட ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் லோன் ரீபேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ லோன் ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லாவே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால. அடுத்து வந்து நெறைய பேருக்கு இருக்க இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, லோன் கட்டிட்டு இருக்க டைம்ல நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட்ல பண்ணலாமா? கோல்ட்ல பண்ணலாமா? இந்த கன்ஃப்யூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கு.
நான் வந்து நெறைய மனி ரிலேட்டட் வீடியோஸ், இந்த மாதிரியான டெப்ட் ரீபேமெண்ட் வீடியோஸ், வ்ளாக்ஸ், புக்ஸ் இதெல்லாம் படிப்பேன். அதில வந்து நெறையா மக்கள் கேட்குற கேள்வி அதுதான். ஈவன் டேவ் ராம்சேயோட டோட்டல் மனி மேக்கோவர் புக் படிச்சிருந்தீங்கனாலும், அவரோட ஷோ பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இது வந்து பண்ணலாம். நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அது வந்துட்டு சுத்த வேஸ்ட்டு. நீங்க அந்த மாரி டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஏன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல வர இன்ட்ரெஸ்ட்ட விட, நீங்க அதிகமா லோனுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பீங்க. இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கு சேர்க்குறீங்க, அந்த மாரி இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களுக்கு சேர்க்குறீங்கன்னா, ஓகே. அத வச்சுக்கோங்க. மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ட லோன் முடியிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க ஹெல்த்த வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்ட் டைம்ல எக்ஸ்ட்ரா ஜாப் பண்ணி, எல்லாம் பண்ணி, ஆனா நம்மளோட உடம்ப வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கல அப்படின்னா, அந்த பக்கம் செலவாயிடும். ஏன்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா, நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு ஃபீவர் அப்படின்னு போறோம்னா, அதெல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ண முடியாது. அது எடுத்து அந்த ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க வந்து அன்னைக்கு வேலை பார்க்க முடியாம போலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? வருமுன் காப்பதே நலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதே மாரி உங்க ஃபேமிலியோட ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. வயசானவங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பார்க்கறது, சுகர் டெஸ்ட் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாரி தான் குழந்தைங்களுக்கும் குளிர்காலம் ஆரம்பிக்குதுன்னா, அவங்க கோல்டு வராம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு நெறைய பேரு மாட்டிக்கிறது என்னன்னா, இப்போ நான் 10, 15 லோன் வச்சிருப்பாங்க. எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட்டா கூட இருக்கலாம். இல்ல பெரிய அமௌண்ட், சின்ன அமௌண்ட் கலந்து கூட இருக்கலாம். அவங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, ஆ சின்ன சின்ன லோனா வச்சுக்கிறதுக்கு பதிலா, இந்த எல்லா அமௌண்ட்டையும் கிளப் பண்ணி பெருசா ஒரு லோன மட்டும் வாங்கி, அந்த லோன்ல இருந்து இந்த லோன் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன். ஒரு லோன் அடைக்க இன்னொரு லோன், இந்த லோன் அடைக்க இன்னொரு லோன், இந்த லோன் அடைக்க இன்னொரு லோன். இப்படியே போய் அந்த அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா யாராவது பணம் குடுக்குறாங்கன்னா கூட பரவால்ல. பட் அந்த லோனுக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். அது வந்து ஒரு பெரிய லோனா நீங்க எடுக்குறீங்கன்னா, அதுக்கு வந்து 20, 25 இயர்ஸ், 15 இயர்ஸ் அந்த மாரி எடுக்குறீங்கன்னா, அதுக்கு நீங்க இப்போ 10,00,000 வாங்குறீங்கன்னா, நீங்க 20,00,000 பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி பண்றதுக்கு, இப்போ இருக்கிற லோன்ஸ நீங்க வந்து ஆர்டர் பண்ணி, அதுக்கேத்த மாரி நீங்க பே பண்றது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது யாருக்கும் கடன் குடுக்காதீங்க. குறிப்பா நீங்க லோன் ரீபேமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற டைம்ல. உதவின்னு கேட்கும்போது குடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றது சில பேருக்கு தப்பா தெரியலாம். பட் நம்மளே வந்துட்டு லோன் கட்டிட்டு இருக்கோம். நம்மளே வந்து கடன் கட்டிட்டு இருக்கும்போது, அடுத்தவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அதாவது நம்ம லோன் கட்டுனது போக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்கன்னா, குடுக்கலாம். ஆனா, அது அவங்களால திரும்ப தர முடியுமா? அதெல்லாம் நம்மளால யோசிக்க முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கல்ல மாட்டிட்டுருவோம். அட்லீஸ்ட் பேசிக் இஎம்ஐயாவது நம்ம கவர் பண்ணி ஆகணும். சில பேர் அத கூட யோசிக்காம, அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டு அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் அந்த அந்த 1 மந்த் கேப்ல உங்க பேங்க்ல லோன்ல வந்து ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் ஆகும். அஸ் அ பேங்கரா நான் பார்த்துருக்கேன். ஒரு இஎம்ஐ நீங்க மிஸ் பண்ணாலும் ஏகப்பட்ட சார்ஜஸ் வந்து சார்ஜ் ஆகும். நான் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல அது சார்ஜ் ஆகும். ஸோ வந்துட்டு இஎம்ஐக்கு பதிலா நீங்க வேற யாருக்காவது கடன் குடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். தொடர்ந்து நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். எந்த இஎம்ஐயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாரி சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டாலே ப்ரீபேமெண்ட் தான். நான் வந்து 2, 3 இயர்ஸ்ல லோன முடிச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் போடும்போது, அது என்ன லோன் 2, 3 இயர்ஸ்ல முடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்குறோம், எத்தனை வருஷம் போடுறோங்கிறது நம்ம வாங்கும் டைம்ல இருக்கு. பட் நம்ம எப்படி கன்சிஸ்டன்ட்டா ப்ரீபேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமானது இருக்கு. அதே மாரி நீங்க ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் உங்க பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து பொறுமையா இருங்க. ஒரு 2, 3 இயர்ஸ் ஆகும் தான் நம்ம லோன் எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம நெறைய ஒர்க் பண்ணுவோம். நம்ம மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கும். பட் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் பி பேஷண்ட். கண்டிப்பா உங்களால முடியும். அண்ட் இது மாரி கன்சிஸ்டன்ட்டா, பேஷண்ட்டா இருக்கிறதுக்கு, நீங்க இந்த மாரியான சாக்ரிஃபைசஸ்லாம் பண்றதுக்கு, நீங்க நெனச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம இந்த லோன் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அப்டின்னா, நம்மகிட்ட கடனே இருக்காது. நம்ம யாருக்கும்
திருப்பி கொடுக்க வேண்டிய பணம்னு எதுவும் இருக்காது. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்மளுக்கானது. அதை நம்ம சேவ் பண்ணலாம், நம்ம செலவு பண்ணலாம், நம்மளோடது அது. நம்ம வந்து வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கடனாக இல்லாமல் நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். கடனை முடிக்கிறத எப்போவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். லைஃப் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்போ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.